புதுச்சேரியில் மதுபானத்துடன் மீன் சாப்பிட ஆசைப்பட்ட ரவுடி மதுபான கடையிலேயே கொலை செய்யப்பட்டுள்ளார். சினிமா பாணியில் நண்பனுக்காக ரவுடியை கொன்ற சம்பவத்தின் முழு பின்னணி இதோ. புதுச்சேரி அரியாங்குப்பம் பழைய பூரணாங்குப்பம் வீதியை சேர்ந்தவர் 33 வயதான அலெக்ஸ். இவருக்கு அருள் செல்வி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் என்று 2 குழந்தைகளும் உள்ளனர். அலெக்ஸ் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்து வருவதால் சரித்திர பதிவேடு ரவுடி பட்டியலில் உள்ளார். சில மாதங்களுக்கு முன்பாக பிரபல ரவுடி அஸ்வினின் கூட்டாளியான இளையராஜா என்பவரை அலெக்ஸ் கத்தியால் குத்திவிட்டார். சிகிச்சை முடிந்து பிறகு வீடு திரும்பிய இளையராஜா தனக்கு ஏற்பட்ட வலியை ஓடைவெளி பகுதியை சேர்ந்த தன்னுடைய நண்பரான வெங்கடேசன் மற்றும் அவருடைய கூட்டாளியான செல்வகுமாரிடம் தினமும் கூறி வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் தன்னுடைய நண்பனுக்காக அலெக்ஸை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி காத்திருந்துள்ளார். கணவனை கொலை செய்ய ஒரு கும்பல் காத்திருப்பதை அறிந்த அலெக்ஸின் மனைவி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததுடன் கணவரை வெளியில் செல்லாமலும் பார்த்து கொண்டார். தேர்தலின் போது ஓட்டு போட வரும்போது அலெக்ஸை கொலை செய்ய வெங்கடேசன் போட்ட திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது. இதனால் சரியான சந்தர்ப்பத்திற்காக கொலை கும்பல் காத்திருந்தது. இந்நிலையில் செவிலியராக பணிபுரியக்கூடிய அலெக்ஸின் மனைவி அருள் செல்வி இரவு பணிக்கு சென்றுள்ளார். மது குடிக்க ஆசைப்பட்ட அலெக்ஸ் மணவெளி பகுதிக்கு சென்று சாராயம் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அதன் பிறகும் அடங்காத அலெக்ஸ் வீட்டில் மனைவி வைத்திருந்த வறுத்த மீனை எடுத்துக்கொண்டு மீண்டும் சாராய கடைக்கு சென்று தனியாக உட்கார்ந்து சாராயம் குடித்திருக்கிறார். சாராயத்திற்காக சைட் டிஷ்ஷாக மீனை சாப்பிட்ட அலெக்ஸ் போதை தலைக்கேறியதும் மயங்கி சாராய கடை அருகிலேயே படுத்துவிட்டார். அலெக்ஸ் தனியாக வந்திருக்கக்கூடிய தகவல் அறிந்த வெங்கடேசன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் சாராய கடைக்கு வந்துள்ளனர். அருகே இருந்து பெரிய கல்லை எடுத்து அலெக்ஸின் தலையில் வெங்கடேசன் போட்டதில் சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க இரத்த வெள்ளத்தில் அவர் உயிரிழந்து விட்டார். அலெக்ஸ் இறந்து விட்டதை உறுதி செய்து கொண்ட நிலையில் வெங்கடேசனும் அவருடைய கூட்டாளிகளும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். அரியாங்குப்பம் போலீசார் அலெக்ஸின் உடலை மீட்டு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அதைத் தொடர்ந்து வெங்கடேசன், இளையராஜா, செல்வகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்டுள்ள வெங்கடேசன் ஏனாம் சிறைக்குள் புகுந்து மர்டர் மணிகண்டனை கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர். இவரும் சரித்திர பதிவேடு ரவுடி பட்டியலில் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.